Hi friends, this is Lata. I am going to share Nobel laureate Michael Jordan sir motivational quote. Some people want it to happen. Some people wish it would happen. Some people only make it to happen. Again, some people want it to happen. Some people wish it would happen. Some people only make it to happen, said by Nobel laureate மைக்கேல் ஜோர்டன் சார். இந்த தன்னம்பிக்கையான வரிகளை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் எந்த பிரிவுகளில் இருக்கிறீங்க அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிடும். தெர் ஆர் 3 செட் ஆஃப் பீப்புள். ஃபஸ்ட்டு செட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சம் பீப்புள் வாண்ட் இட் டு ஹேப்பன். அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளுக்காக, அவங்க லட்சியங்களுக்காக அவங்க போராடும் பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது பயந்து அதை தொடர்ந்து அவங்க போராடி அவங்க வின் பண்ண மாட்டவே மாட்டாங்க. அப்படியே பாதியிலே விட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புள். செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் எப்படிப்பட்டவங்கன்னா, சம் பீப்புள் விஷ் இட் வுட் ஹேப்பன். இது நடந்ததுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு ஓரளவுக்கு அவங்க போராடுவாங்க. ஆனால் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க அதை கிவ் அப் பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. தொடர்ந்து முன்னேறி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு நிச்சயமாக வரவே வராது. தேர்டு செட் ஆஃப் பீப்புள் எப்படிப்பட்டவங்கன்னா, சம் பீப்புள் மேக் இட் டு ஹேப்பன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், அவமானம் வந்தாலும், அசிங்கப்பட்டாலும், கேவலப்பட்டாலும் நிச்சயமாக நான் ஜெயிச்சு காமிப்பேன்னு அவங்க எடுத்த அந்த கோலில் அவங்க ஜெயிச்சு சாதிச்சு காமிப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புளாக, செகண்ட் செட் ஆஃப் பீப்புளாக, தேர்டு செட் ஆஃப் பீப்புளான்றது உங்களுக்கு என்னன்றதை நான் சொன்ன இந்த கோட்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எப்போவுமே தேர்டு செட் ஆஃப் பீப்புள் கேட்டகரியில் தான் வரணும்னு நான் விரும்புகிறேன். சம் பீப்புள் ஒன்லி மேக் இட் டு ஹேப்பன். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது சாதிச்சு காமிக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்குது. நம்மளை பார்த்து நிறைய பேர் நிச்சயமாக இவங்க முன்னேறி இருக்காங்க, இவங்களும் கஷ்டப்பட்டவங்க தான் இன்றைக்கி நல்லா இருக்காங்க, நாமளும் இவங்கள மாதிரி போராடி முன்னேறணும்னு ஒரு தன்னம்பிக்கையாக உலக மக்கள் மனசில் நிச்சயமாக நீங்கள் விதைக்கணும். நம்மளுடைய நோபல் லோரேட் மைக்கேல் ஜோர்டன் சார் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களுக்காக தொடர்ந்து போராடுங்க, உழைங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். வேலைக்கு போக முடியல, குடும்ப சூழ்நிலை. அதனால் இன்றைக்கி நான் டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக நான் விஏஓ எக்ஸாம் படித்து நான் விஏஓ ஆவேன். டெய்லரிங்கை யாருமே ஆதரவில்லாத பெண்களுக்கு, நிச்சயமாக படிப்பறிவு இல்லாத பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது என் ஆசை. அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்கள, ஆதரவில்லாத குழந்தைங்கள படிக்க வச்சு குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணுன்ற என் கனவு. நான் உழைக்கிறேன். நிச்சயமாக நான் ஜெயிப்பேன்.